அப்போ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி குரான்ல ஆயத்துகள் இருக்கும். அதை போட்டு அந்த காலகட்டம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் குரான் நமக்கு என்ன பேசுதுங்கிறது புரிஞ்சுக்கணும். சில அதாவது ஆரம்ப ஸ்டேஜா இருந்தா பொறுமை பத்தி சிலபஸ் இருக்கும், புரியுதா இல்லையா? அந்த இடத்துல வந்து தண்டனை கொடுக்கறத பத்தியோ பனிஷ்மெண்ட்டை பத்தியோ அல்லது போரை பத்தியோ இருக்காது. சகிச்சுட்டு போ, சபுரு பண்ணு, இந்த மாதிரியான அட்வைஸ்கள் இருக்கும். அதே பேக் மதீனாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததுன்னா அடி பார்த்துட்டு இருக்காத, அடிச்சாதான் அவங்களாம் வழி வருவாங்க, அடிக்கிறதுக்கு பயந்துக்காத, இங்க அடி வாங்க பயந்துக்காதம்மா, அங்க அடிக்கிறதுக்கு பயந்துக்காதம்மா. குரானை கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னா சும்மா இருக்கும்போது அடிச்சிருவோம், அடிக்கும்போது சும்மா இருந்துருவோம், ரெண்டுமே தப்பா போயிடும். எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்காம இருக்கக்கூடாது, எப்போ சும்மா இருக்கணுமோ அப்போ அடிச்சிடக்கூடாது. அது புரியாதனால தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் முஸ்லீம்கள் தீவிரவாதத்திலும் நிறைய இறங்குறாங்க. எப்போ அடிக்கணும் எப்போ அடிக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையில், அதாவது அரசாங்கம் கையில் இருந்தால் அடிக்கலாம், அரசாங்கம் கையில் இல்லைன்னா அடிதான் வாங்கணும். ஏன்னா அரசாங்கம் தான் மக்களை வந்து நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான ஒரே ஏற்பாடு, புரியுதா?